ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காலாம் இருக்குங்க. அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. கோவக்காலாம், வரி கோவக்காய், நீட்ட கோவக்காய், உருட்டு கோவா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. அதெல்லாம் எடுத்துக்கலாம். மற்ற செடிகள்லாம் வெண்டைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குங்க. 2 ஒரு செடிகள் காய்கள் கொடுத்துட்ருக்காங்க. கோவக்காய் நமக்கு கீரையும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் இயற்கை அன்னைக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணுங்க. பாட் சைஸ் பெருசாக வைங்க, கண்டிப்பாக காய்கள் நல்லா காய்க்கும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு காயே வரலை அப்படின்ட்டு. கொஞ்சம் உரங்கள், ஃபெர்டிலைசர் அப்படி கேர் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக கோவக்காலாம் வந்து ஈஸியாக வரக்கூடிய செடிங்க, மெயின்டெனன்ஸே இல்லாமல். நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன். நான் அப்பப்போ கேர் பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன் செடிகளை. டெய்லியும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு அவங்க காய்கள் கொடுப்பாங்கங்க. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணாராம். அதில் ஒய்ஃபோட ஆக்குபேஷனில் வந்து கார்டனிங் சொல்லி கொடுத்தாராம். அதை பார்த்துட்டு அவங்க வாவ் சூப்பர்னு சொன்னாங்களாம். ஸோ இதுக்கப்புறம் வி ஆர் ப்ரவுட் டு சே கார்டனருங்க. நம்ம நேமுக்கு பின்னாடி கார்டனர்னு போட்டுக்கலாம். 10 தொட்டி வச்சுருந்தாலும் சரி, 100 தொட்டி வச்சுருந்தாலும் கார்டனர் தான் நம்ம கெத்தான்னு சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.